ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே பிடிக்காதுங்க. வெயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே நம்ம சோர்ந்து போயிடுவோம், டிப்ரெஸ் ஆகிடுவோம், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். எப்போ தான் அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்போங்க. சில சமயத்தில் ஆண்டவர் பிள்ளைங்க நமக்கு நம்ம ஒரு விசுவாசத்தை வழுகி போய் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்போ தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. மற்றவங்க கிட்ட போயிட்டு புலம்பிகிட்டு இருப்போம், எப்போ தான் அடப்போங்கப்பா, என்ன தான் நம்ம ஜபம் பண்ணுறோம், என்ன தான் ஊழியம் செய்கிறோம், என்ன தான் வேதத்தை வாசித்தாலும் சும்மா எப்போ பார்த்தாலும் காத்திருப்புன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு வேலையில் நம்ம வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துடுறோங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து ஒரு வசனம் சொல்கிறாரு. ஏசாயா 49 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவார். எப்பங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் பொழுது, ஓ இதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி நம்ம அப்போ அறிஞ்சு கொள்ளுவோங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன் அழகா, அவருக்கு காத்திருக்கிறவங்க நமக்கு வெட்கமே இல்லைங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் விடாய்த்து போய் உட்கார்ந்துருக்கலாம், ஐயோ நான் காத்திருக்கிறேனே, ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, நான் இவங்க கிட்டலாம் போயிட்டு சொல்கிறேனே ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி, ஒருவேளை நான் வெட்கம் அடைஞ்சிருவேணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வசனம். கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. அதன் காலத்தில் கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.